உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஒரு குட் கேண்டிடேட் ஃபார் டிஎம் ஜாயிண்ட் டிஸார்டர்ன்ட்டு? அதாவது என்னென்னா, நீங்கள் உங்கள் பல்லோட அமைப்பு, பல்லு இடுக்கிடுக்காக இருக்கிறது, க்ரௌடிங் சொல்லுவோம். 2வது, ஒரே சைடு மென்று சாப்பிட்றீங்களா? 3வது, உங்களுக்கு பல்லோட அமைப்பு சரியில்லைனாக்கா இந்த டிஎம் ஜாயிண்ட் டிஸார்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மென்று சாப்பிடும்போது பல்லோட அமைப்பு நல்ல வரிசையாக இருந்ததுன்னா அந்த பல்லை சுற்றி உள்ள மசில் எல்லாம் வந்து ரிலாக்ஸ்டாக வேலை செய்யும். ரிலாக்ஸ்டாக வேலை செய்யும் போது உங்கள் ஜாயிண்ட்டும் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கும். சப்போஸ் இடுக்கிடுக்காக இருந்ததுனாக்கா பல்லோட சுற்றி உள்ள மசில் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யும், ஜாயிண்ட்டை இன்னும் லோட் பண்ணும். இதுதான் டிஎம் ஜாயிண்ட் டிஸார்டராக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சில பேருக்கு சைன்ஸ் இருக்கும், சிம்டம்ஸ் இருக்காது. சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்னால், சைன்ஸ்னால் அறிகுறி, சிம்டம்ஸ்னால் பிங். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ரெண்டுமே இருந்ததுன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் டைம் அதிகமாகும். அதனால் அறிகுறி மட்டும் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு நல்ல நியூரோமஸ்குலர் ஆர்த்தோடான்டிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணாலே உங்களோட ப்ராப்ளம் ஈஸியாகவே சால்வ் ஆகிடும். அண்ட் உங்களோட ஹீலிங் பீரியட் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியணுன்னா ஒரு நியூரோமஸ்குலர் ஆர்த்தோடான்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி உங்களோட பல்லோட அமைப்பு, உங்களோட ஜாயிண்ட் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்குங்க.